சார் இப்போ ஜனவரி 26க்கு மேக்ஸிமம் படம் வந்துடும் ஜனநாயகன் அப்படின்ற ஒரு டாக்கும் இருக்குது. அதை விட்டுட்டா பிப்ரவரி முதல் வாரத்தில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்றாங்க. இப்போ வரைக்கும் நீங்கள் பார்த்த வரைக்கும் எதுக்கு வாய்ப்பு இருக்குது? இல்லை, என்னுடைய தனிப்பட்ட கருத்து அப்படிங்கிறது ஜனநாயகன் படம் இந்த மாதம் வெளிவருவதற்கான வாய்ப்புங்கிறது ரொம்ப குறைவுன்னு நினைக்கிறேன். அதோட அர்த்தம் என்ன அப்படின்னா, இங்கே நடக்கிற விஷயங்களை எல்லாம் கொஞ்சம் நம்ம உன்னிப்பாக கவனிக்கிறோம். இப்போ சென்னை உயர்நீதிமன்றத்தில் அந்த 2 நீதிபதிகள் அமர்வு வந்து 21ஆம் தேதிக்கு தள்ளி வச்சிட்டாங்க. அது வரைக்கும் எங்களால் வெயிட் பண்ண முடியாது, அதுக்கு முன்னாலே நாங்கள் படத்தை ரிலீஸ் பண்ணணுங்கிற நோக்கத்தில் தான் இவங்க உச்சநீதிமன்றம் போயிருக்காங்க. இப்போ அந்த உச்சநீதிமன்றத்துக்கு இந்த வழக்கு வரும்போது இது வெறுமனே தணிக்கை வாரியம் வெர்சஸ் ஜனநாயகனாக இருந்தால் ஜனநாயகனுக்கு ஃபேவரான ஒரு தீர்ப்பு வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் அன்னைக்கு என்ன நடந்தது உங்களுக்கு தெரியும். என்ன, நம்ம சொலிசிட்டர் ஜெனரல் துஷார் மேத்தா ஆஜராகிறாரு. அப்போ அவர் ஆஜராகிறார் அப்படின்னா அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு வழக்கு அப்படிங்கிறது தான் அந்த நீதிமன்றங்களால் புரிந்து கொள்ளப்படுகிற உண்மை. இப்போ இது வந்து உச்சநீதிமன்றம் போகும்போதும் துஷார் மேத்தா வந்து ஆஜராகிறாருன்னு வச்சுக்குவோம். அப்போ அங்கே இருக்கிற நீதிபதிகளுக்கு இதுக்கு பின்னால் ஏதோ ஒரு அரசியல் இருக்குது, இந்த படம் வருவதை பாஜக விரும்பவில்லை அப்படிங்கிற ஒரு உண்மை அவர்களுக்கும் தெரியும். ஓகே, அப்போ அப்படி இருக்கும்போது டப்புன்னு வந்து ஓகேங்க இல்லைங்க நீங்கள் ரிலீஸ் பண்ணுங்க அப்படிங்கிற ஒரு உத்தரவு உச்சநீதிமன்றத்தில் இருந்து வருவதற்கான வாய்ப்பு வந்து ரொம்ப ரொம்ப குறைவு. ஸோ இதன் மூலமாக இது மேலும் சில நாட்கள் இந்த வழக்கு விசாரணை வந்து இழுத்தடிப்பதற்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்படி நடந்துச்சு அப்படின்னா நிச்சயமாக ஜனவரியில் அந்த படம் ரிலீஸ் ஆகாது, ஒரு பிப்ரவரியை நோக்கி போவதற்கும் வாய்ப்பு இருக்குது. இதில் புதுசாக இன்னொரு சிக்கலும் இந்த படத்துக்கு இருக்குது. என்னென்னா, இப்போ தேர்தல் இன்னும் இங்கே அறிவிக்கலை. தேர்தலை அறிவிச்சிட்டாங்கன்னு வச்சுங்க, அந்த தேர்தலுக்கான அந்த விதிமுறைகள்லாம் வந்து நடைமுறைக்கு வந்துடும். அப்படி வந்த பிறகு ஜனநாயகன் படத்தை தியேட்டருக்கு கொண்டு வருவதில் ஒரு நடைமுறை சிக்கல் இருக்குது. நாங்கள் தான் சுப்ரீம் கோர்ட்டு சொல்லிடுச்சு, சென்சார் சர்டிஃபிகேட் எங்ககிட்ட இருக்குது, நாங்கள் தியேட்டருக்கு வர்றோன்னு வந்துட முடியாது. ஏன்னா இது அரசியல் ரீதியான படம் அப்படிங்கிறதுனால இதுக்கு இன்னொரு குழு இந்த படத்தை பார்த்து இந்த தேர்தலுக்கு முன்பு இந்த படம் வரலாமா வரக்கூடாதாங்கிறத அவங்க டிசைட் பண்ணுறதா ஒரு தகவல் இருக்குது. அப்படி ஒன்று நடந்தால் ஜனநாயகன் படம் தேர்தலுக்கு முன்பு கூட வராது. ஏன்னா இந்த படத்தில் அவ்வளோ அரசியல் இருக்குது.